எங்க வாழ்க்கையிலே ரொம்ப 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 முக்கியமான விஷயத்துக்காக 2 வேண்டுதல் வச்சிருந்தோம். ஒண்ணு குலசாமிக்கு, இன்னொன்னு திரு செந்தில் ஆண்டவருக்கு. நமக்கு என்னதான் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும், மொத நம்ம குலசாமியோட அருள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு பொங்கல் போட்டாச்சு. கோவில்ல போயிட்டு தான் பொங்கல் வைக்கணும். ஆனா, நம்ம ஊர்லலாம் பனி ரொம்ப பெய்யுதுங்க. உங்க ஊர்ல எப்படி பனி பெய்யுதுன்னு சொல்லுங்க? அதனால வீட்ட ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு, அடுப்பு எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணிட்டு, வீட்லயே பொங்கல் வச்சுட்டு எடுத்துட்டு கெளம்பிட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு என்னவருடைய பிறந்த நாள். சரி கண்டிப்பா இன்னைக்கே போயிடலான்னு நானும் அவரும் இந்த பனியிலே கெளம்பிட்டோம். பாருங்க நீங்களே எவ்ளோ பனிமூட்டம் ஒரே புகமூட்டமா இருக்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம கோவிலுக்கு போற வழியில ஒரு பெரிய காளி கோவில் கட்டிட்டுருக்காங்க. ஒரு 15 அடிக்கு மேல தான் இருக்கும் செல. கட்டிட்டுருக்காங்க இப்பதான். என்னதான் நாங்க கிராமத்துல இருந்தாலும், இந்த நெல்லு பயிரிடுறதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோவிலுக்கு போற வழி ஃபுல்லா ரொம்ப பசுமையா நல்லாவே இருக்கும். நம்ம கோயில் வந்துருச்சு. எங்க குலசாமி ஐயனாரப்பன் தான். உங்க குலசாமி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு சாமிலாம் திருப்தியா கும்பிட்டு, படையல்லாம் போட்டு விளக்குலாம் ஏத்தி சாமி கும்பிட்டாச்சு. கோவிலுக்கு வந்தாலே அன்னைய டே ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கும். சின்ன குழந்தைங்கள கூட்டு வர முடியல. பனி ரொம்ப பெய்யறதுனால அவங்க வீட்லயே இருக்காங்க. அப்புறம் வண்டிக்கும் ஒரு சின்ன பூஜைய போட்டுட்டு கிளம்பியாச்சு. வரும்போது பனி அப்படி பேஞ்சுது. போகும்போது வெயில் நல்லா பல்ல காட்டிட்டு அடிக்குது. காலையில் வெயில் அடித்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசில் ஸ்கூல் போன ஞாபகங்கள்லாம் வரும். அப்போ ஸ்கூல் போகும்போது சுத்தமாக பிடிக்காது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அப்படியே இருந்திருக்கலான்னு தோணுது. அப்புறம் வீட்டுக்கு சாமிலாம் கும்பிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்ப ஆரம்பித்தாச்சு.